வணக்கம் செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம இதில் 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின்ஸ், அதாவது முதல் பருவ தேர்வுக்கான கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரி தவறு குறிப்பிடுக. இது என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சங்கு. சங்குல இங்கு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா சரி. அடுத்து இங்கே என்னது? அணில். அணிலில் என்ன கொடுத்துருக்காங்க? இல் கொடுத்துருக்காங்க, அப்போ கரெக்டு. அடுத்து மிளகாய். மிளகாய் ஈ வரும், நம்ம கொடுக்கலாம், அப்போ அங்கே தவறு. இது என்னது? ரெண்டாவது பேரை எழுதுகளை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஊதல். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒட்டகம். அதை எடுத்து எழுதணும். அடுத்து சரியான வாழிடத்தை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. கிளி எங்கே இருக்கும்? மரத்தில் இருக்கும், அப்போ மரத்தில் டிக் பண்ணணும். சிங்கம் எங்கே இருக்கும்? குகையில் இருக்கும், அப்போ குகையில் டிக் பண்ணணும். அடுத்து குருவி எங்கே இருக்கும்? கூடு கட்டி இருக்கும், அந்த கூடில் டிக் பண்ணணும். அடுத்து சொற்களுக்குள் சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. கப்பல் கொடுத்துருக்காங்களா? கப்பலில் நம்ம என்னென்ன சொற்கள்லாம் எழுதலாம்? கல், பல்லு. ஃபஸ்ட்டு கடத்தில் கல், ரெண்டாவது கடத்தில் பல்லு. அடுத்து பாகக்காயில் நம்ம என்ன எழுதலாம்? பாய் எழுதலாமா? பாய் முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்து காய் எழுதலாமா? காயின்னு எழுதிக்கோங்க. அடுத்து தொடருக்கு பொருத்தமான படத்தை தேர்வு செய்க. கவிதா தாத்தா பாட்டியுடன் இருக்கிறாள். தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்க? ஃபஸ்ட்டு படத்தில் இருக்குது, அப்போ அதில் டிக் போட்டுக்கோங்க. அடுத்து 6வது பாடல் வரியை கேட்டு உரிய விடையை டிக் செய்க. ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம். எழுதிய எழுத்தை அழித்தது எது? என்னது அழித்துச்சு? மலையா அலையா? அலை. அடுத்து படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். பழங்கள் இருக்குது, நாய் இருக்குது, ஓடம் இருக்குது, ஒரு நரி இருக்குது, மரம், மாம்பழம் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு எதோட சொற்கள் தெரியுதோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து 8வது குறிப்பை கேட்டு உரிய விடையை டிக் செய்க. பல வண்ணங்களில் இருப்பேன், தேனை உறிஞ்சுவேன். எது தேனை உறிஞ்சும்? வண்ணத்து பூச்சி, அப்போ வண்ணத்து பூச்சியில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேகமாக ஓடுவேன், கருப்பு வெள்ளை வரிகளுடன் இருப்பேன். குதிரைக்கு வரிகள் இருக்குமா? வரி குதிரைக்கு இருக்குமா? வரி குதிரையில் தான் இருக்கும், அப்போ வரி குதிரையில் டிக் போட்டுக்கோங்க. அடுத்து கோடிட்டு இணைக்க. உயரமான மரம் எங்கே இருக்குது? 2வதுல, அப்போ 2வதுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து நீந்தும் மீன்கள் எங்கே இருக்குது? 3வதுல, அப்போ 3வது நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாப்பா பாடுகிறாள் ஃபஸ்ட்டு இருக்கா, அது ஃபஸ்ட்டுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. உங்கள் மிஸ்ஸு சொல்லுவாங்க, அதை கேட்டு நீங்கள் அதில் எழுதணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.